திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 336 திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 79. சிவ புண்ணியங்கள் சிவ தர்மங்கள் குறித்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம். சிவபுண்ணிய தெளிவு, சிவ தர்மோத்திரம் உள்ளிட்ட நூல்கள் மற்றும் ஸ்தல புராணங்களில் சிவபுண்ணிய மகாத்மியம் மிக விரிவாக பேசப்படுகின்றது. தர்மங்களிலே சிவதர்மமே மிகச் சிறந்தது. சிவதர்மங்கள் என்பவை சிவலிங்க பிரதிஷ்டை, திருவுருவ பிரதிஷ்டை, திருக்கோயில் பணிவிடை, பூஜை, திருவிழா, சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்தல் முதலாக பல வகைப்படும். அவைகளில் சிவபெருமான் மகிழ்ந்தருளும் சிவலிங்க பிரதிஷ்டையானது பாவம் என்னும் கட்டு அறுத்து பிரபஞ்ச வியாபாரத்தை பொடியாக்கி வினை என்னும் பகையையும் பிறவி என்னும் பெரும் பகையையும் அற வீசி சிவலோகத்தில் செலுத்த வல்ல ஒரு வாளாயுதமாய் மாறா பெருவாழ்வு தரும். பிரம்மதேவன், விஷ்ணு, தேவேந்திராதி தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லோரும் மலைகளிலும் வனங்களிலும் நதி ஓரங்களிலும் கடற்கரைகளிலும் எங்கெங்கும் சிவபெருமான் மகிழ்ந்தருளும் சிவலிங்க பிரதிஷ்டை ஒன்றே தங்களது பெயர் விளங்கும்படி செய்து வைத்தார்கள். மேலான தவம், தீர்த்தம், தானம், யாகம், துறவு, விரதம் எல்லாம் சிவலிங்க பிரதிஷ்டை செய்வதனால் வரும் பிரயோஜனத்தின் கோடி பங்கில் ஒரு பங்குக்கு ஆயினும் ஒப்பாக மாட்டாது. அப்படிப்பட்ட சிவலிங்கத்தை வேதிகையுடன் சிலையால் பிரதிஷ்டை செய்கின்றவர்கள் எல்லோரும் எடுத்த தேகத்தினால் உண்டான பாவங்களை பரிகரித்து பரமானந்த வீடு பெறுவார்கள். அதில் எள்ளளவேனும் சந்தேகம் வேண்டாம். இப்படி முறையாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் சிவலிங்கங்களை கண்டு கைகூப்பி தொழுகின்றவர்களும் நவரத்ன ஜோதி விமானத்தின் மேல் ஏறிக்கொண்டு அரம்பையர்கள் வெண்சாமரை போடவும் அமரர்கள் எல்லோரும் போற்றவும் பல வாத்தியங்கள் முழங்கவும் தேவேந்திராதி தேவர்கள் கண்டு இவ்வளவு வைபவம் நமக்கு இல்லையே என்று பொறாமை அடையவும் மகிழ்ந்து போய் சிவலோகத்தை அடைந்து சிவானந்த போகத்தை அனுபவிப்பார்கள். மற்றும் திருமேனி பிரதிஷ்டை முதலியவற்றின் பிரயோஜனங்களும் சொல்லப்படுகின்றன. இறைவன் ஆன்மாக்களை உய்யக்கொள்ளும் பொருட்டு எடுத்துக்கொண்ட பல்வேறு திருமேனிகளை புண்ணிய ஸ்தலங்களிலே ஸ்தாபிதம் செய்பவர்கள் பெரும் பேறு கூறப்படுகின்றது. இறைவன் கொண்டருளும் பல்வேறு திருமேனிகளில் முதலில் சோமாஸ்கந்த மூர்த்தம், சக்கரபாணி முதலான தேவர்கள் எல்லோரும் துதி செய்ய சிங்கத்தின் மேல் சிறந்து விளங்கும் நவரத்ன பீഠத்தில் பார்வதி தேவி ஒரு பக்கத்தில் இருக்க, சுப்பிரமணிய சுவாமி நடுவிலே இருக்க, மாயப்பிறவிக்கு மருந்தாய் விளங்கும் மகாதேவருடைய திருவுருவம், சிவ பரம்பொருளின் இடது பாகத்தில் அம்மையும் நடுவிலே முருகக் கடவுளுமாக வீற்றிருக்கின்ற சோமாஸ்கந்த திருவுருவம், அடுத்ததாக ஏகபாத மூர்த்தி, அடுத்தவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் ஒரு பாதமும் 3 திருக்கண்களும் 4 புஜங்களும் சூலாயுதமும் அழகு வாய்ந்து விளங்க இடது பாகத்தில் ஹரியையும் வலது பாகத்தில் பிரம்மனையும் நடுபாகத்தில் 28 கோடி ருத்ரர்களையும் உண்டாக்கி 25 தத்துவ வடிவங்களும் தோன்றச் செய்து இடப்பாகத்தில் பிரகிருதியையும் புந்தியில் புத்தியையும் அகங்காரத்தில் தன்மாத்திரைகளையும் தன்மாத்திரைகளில் பொறிகளையும் பொறிகளில் அவ்வளவு விஷயங்களையும் பாதம், குஹ்யம், உந்தி, கண்டம் தலைகளில் முறையே நிலம், நீர், தீ, காற்று ஆகாயங்களையும் வலது கண் இடது கண் என்னும் 2 கண்களிலிருந்து சூரிய சந்திரங்களையும் படைத்து திருவடியிலே அடங்கியிருக்கும் கீழ் உலகங்களையெல்லாம் அத்திருவடியின் இடமாகவே உற்பத்தியாக்கி திருமுடியில் அடங்கியிருக்கும் உலகங்களையெல்லாம் அத்திருமுடியின் இடமாகவே படைத்தருளி பெரும் கருணை வடிவமாகி தன்னை புகழும் அடியார்களினுடைய மன விளக்கு ஆகி ஆணவாதி மலங்களை ஒளித்தருளும் எம்பெருமானினுடைய ஒரு திருவுருவம் ஸ்ரீ ஏகபாத மூர்த்தி என்கின்ற திருவுருவம். அடுத்ததாக யக்ஞேஸ்வரர் என்ற திருவுருவம். பெரும் கருணை ஒன்றும், முகங்கள் 2, பாதங்கள் 3, கூர்மையான தந்தங்கள் 4, காத்தருளாய் என்றவருடைய மலங்கள் 5
அருமாறு அளிக்கும் கரங்கள் ஏழும் படைத்திருக்கும் யக்ஞத் தலைவனாம் யக்ஞபதியின் திருவுருவம். அடுத்ததாக ரிஷபாரூடர் பகை கொண்டு எதிர்த்தவர்களினுடைய குடல் குழம்பும்படி இடிபோல் முழங்கி எதிர்த்து சூழ்ந்திருக்கும் சேனைகளையெல்லாம் தொலைத்து தொலையா வீரமும் பயங்கரமான பார்வையும் படைத்து ஒரு வெள்ளி மலை நடந்து வருவது போல விளங்கி வரும் ரிஷப வாகனத்தின் மேலே பார்வதி சமேதராய் பவனி வந்தருளும் பரமேஸ்வர மூர்த்தியின் திருவுருவம் ரிஷபாரூட திருவுருவம். அடுத்ததாக சந்திரசேகரர் அம்மையுடன் இருந்து அருள் செய்யும் சமயம் அறிந்து புகுந்து நெருங்குகின்ற திருமால் முதலாம் பெருந்தேவர் சந்நிதியில் ஒதுங்கி நிற்கும்படி தாக்கும் பிரம்பினை உள்ளங்கையில் கொண்ட திருநந்தி தேவருக்கு அருள் வழங்கி சிவகணங்கள் போற்ற வீற்றிருக்கும் திருவுருவம் சந்திரனை திருமுடியில் அணிந்த சந்திரசேகரர் திருவுருவம். அடுத்ததாக ஸ்ரீமத் நடராஜ திருமேனி திருச்சிலம்பின் ஒலியை தனது சேவலின் குரல் என்று மயங்கி நெருங்கும் சிவந்த கால்களை உடைய வெண்ணிற அன்னப்பேடையை ஒப்ப ஒலிக்கும் அணிகளை பூண்ட சிவகாமி அம்மையார் மகிழ்ந்து நோக்கி ஒரு மருங்கு ஒதுங்கி நிற்கவும் ஒலித்து மறைகள் முறையிடவும் தேவர் போற்றவும் முடியில் கங்கை ஒலிக்கவும் அழகு நிறைந்த பெரிய திருக்கூத்தினை புரியும் நடராஜ பெருமான் திருவுருவம். அடுத்ததாக உக்ர திருவுருவம் மேருமலையை போன்ற 4 திருத்தோள்களும் செந்தாமரை மலர் போலும் 3 திருக்கண்களும் உக்ரமும் அகன்ற படமுடைய பாம்பால் அமைந்த அரைஞானும் பிரம்ம கபாலம் தாங்கிய திருக்கையும் நெருப்பையன்றி பிற ஒவ்வாது சிவந்த சுரிந்த சிகையும் அழகிய முடியும் வெண்ணிறமும் அழியாத அழகும் உடைய பெருங்கோலமும் அமைந்த பெருமான் திருவுருவம். கழுத்திடு கயிறுடைய மதயானையை அழித்து அதன் தோலை போர்வையாக கொண்ட அழகிய கோலமும் புகை நிறமும் நரசிங்கத்தின் தோலை மேலாடையாக கொண்ட ஒப்பற்ற அழகும் தேனூரும் தாமரை மலரெனச் சிவந்த 3 கண்களும் சான்றோர் போற்றத்தக்க வெண்தலையும் தண்டத்தையும் ஏந்திய திருக்கைகளும் கூரிய பற்களும் மணமுடைய மலரவன் படைத்த அண்டங்கள் அனைத்தினையும் நெற்பொறி போல பல்லில் அதுக்கி உமியைப் போல கோதினை உமிழவல்ல மணவலியுடைய குரண்டாரசுரனை போரில் அழித்து வெள்ளிய இறகினை இளம்பிறை ஒளி தழைத்து எழுந்தால் போல ஒரு புடை ஒளிரச் செருகிய திருமுடியும் திருமால் பலருடைய சங்குமாலை அணிந்த தோளொடும் கடல் நீரை நிரம்பப் பருகியும் ஹூங்கார பேரொலி முழக்கியும் அஞ்சாத வீர நகையை புரிந்தும் பூதகணங்கள் நெருங்கித் தொழ அருளும் ஆனந்த திருக்கூத்தை புலப்பட நடிக்கும் பெருமானது திருவுருவம். இனி அடுத்ததாக அர்த்தநாரீஸ்வரர் திருவுருவம். உமையம்மையும் தாமும் ஒன்றாம் தன்மையை வடிவினும் வைத்து விளக்குதல் போல அம்மையை இடபாகத்தில் நிறுவி நாற்கரங்களும் ஏற்ப தாமரை மலரையும் திரிசூலத்தையும் ஏந்தி அபய வரதமொடு நம்மையும் ஆட்கொண்டு அருளும் அம்மையப்பர் திருவுருவம். அடுத்ததாக லகுலீசர் திருவுருவம். ஒட்டி உடனாக முதல் பொருளை உயிர் கூடாதபடி அனாதியே தடுத்து ஒரு மலம் இருமலம் மும்மலத்தால் மூவகையராக உணர்வை மறைத்து நிற்கும் ஆணவ வலி முழுவதும் கெடப் பொழிகின்ற அருள் திருநோக்கத்தால் மாணாக்கருக்கு பொருள் கூற விளக்கும் எடுத்த கரத்தொடும் வீற்றிருக்கும் லகுலீசர் திருவுருவம். அடுத்தபடியாக நீலகண்ட திருவுருவம். கணிக்கப்படும் ஓம் நீலகண்டாய நம என்று ஓதப்படும் திரு எழுத்து 8னையும் அடிபட்டுரைப்போர் மீளவும் மலக்குரம்பையாகிய சிறையில் புகாத வழியை அடைய இமையோர் வருந்தாதபடி கருணை பூத்து விஷத்தை மலர் கரத்தில் தாங்கி சிங்கத்தின் பிடரிமிசை அமைந்த இருக்கையிலே வீற்றிருக்கும் பேரொளி வடிவினராம் திருவுருவம் ஸ்ரீ நீலகண்ட திருவுருவம். அடுத்தபடியாக ஜலந்தராரி. ஜலந்தரனை 2 கூறுபட பிளந்து கொன்று அந்த ஜலந்தரன் வடிவம் அருகில் விளங்க அழகிய கரத்தில் அளித்த சுதர்சனம் என்னும் சக்கரத்தை ஏந்தி நறுமணம் கமழும் கொன்றை மலர் மாலை வெற்றி மாலையாக திருமுடியில் விளங்கும்படி திருக்கோலம் காட்டி நிற்கும் ஜலந்தராரி திருவுருவம். அடுத்தபடியாக சக்கரதான மூர்த்தி. வழியும் இனிய தேனை பருகி வண்டு பாடுதற்கு இடனாகிய தாமரை மலர்
ஒன்றன் குறைவை நீக்குதல் பொருட்டு திருந்திய மெய் அன்பினால் கண்ணை பெயர்த்து மலராக அருச்சனை செய்த திண்ணிய திருமாலுக்கு மிக்க பெரும் கருணையோடும் சுதர்சனத்தை வழங்கும் சக்கரதான திருவுருவம். அடுத்ததாக அந்தகாசுரவத மூர்த்தி. அஞ்சாத நிகும்பன் எனும் அசுரன் மேலோர் திருவடியை ஊன்றி நின்று கொடிய சூலத்தை ஓர் முழங்கையை வைத்து மற்றோர் கரத்தால் உமையம்மையை தழுவிக்கொண்டு கைகுவித்து அனித்தாக நிற்கும் அந்தகாசுரனை அருளொடும் நோக்கி பாம்பாகிய சிலம்பை திருவடியில் அணிந்து திருமால் முதலாம் தேவர் போற்ற பொது நீங்கி பொலிவுறும் அந்தகாசுரமூர்த்தியின் திருவுருவம். அடுத்ததாக திரிபுராரி. மேருவை வில்லாகவும் வாசுகியை நாணாகவும் கொண்டு பூட்டி திருமாலை அம்பாகவும் வாயுவை அலகாகவும் அக்னியை அம்பின் நுனியாகவும் படை அமைத்து கொண்டு பிரம்மனை தேர் பாகனாகவும் வேதங்களை தேர் குதிரையாகவும் கொண்டு பூமியாகிய தேர்மிசை நின்று பகைவர் ஊராகிய முப்புறம் வெந்து அழியும்படி அரும்புதலை உடைய புன்முறுவல் பூத்த அறவோராகிய திரிபுராரி திருவுருவம். அடுத்தபடியாக கங்காதர மூர்த்தி. பொங்கி முழங்கி வெகுண்டு விண்ணிலிருந்து பாய்ந்து வந்த கங்கையை சடையிடை ஓர் ரோமத்தின் நுனியில் பசும் புல்லாகிய அருகு நுனியில் காட்டும் பனித்திவலை போல தாங்கியிருந்து பாவத்தின் பயனாகும் இழுக்கு நிலமாகிய நரகத்தை கடப்பிக்கும் பகீரதன் நின்று வேண்ட அவனுக்கு அருள் செய்யும் கங்காதரர் திருவுருவம். அடுத்தபடியாக ஆபத் சகாய திருவுருவம். விநாயக பெருமான், முருகப்பெருமான், சப்தமாதர்கள், திருமால், பிரம்மன், சிவகணங்கள், வருத்துகின்ற நவக்கிரகங்கள், முனிவரர்கள் ஆக இவர்கள் புடைசூழ நெருங்கி இருப்ப பொன் தவிசில் வீற்றிருக்கும் ஆபத் சகாய திருவுருவம். அடுத்தபடியாக ஜோதிலிங்கேஸ்வரர். ஊழிக்கால பெருவெள்ளத்தின் நடுவே ஒளி கொண்ட ஜோதிலிங்க வடிவுடன் பால் போலும் நிறமுடைய பிறை முடியில் விளங்க தோன்றி மேலே அன்னமும் கீழே துழாய் அணிந்த திருமாலாகிய பன்றியும் காணும்படி சிரமேல் கரம் கூப்பி பிரம்மனும் திருமாலும் இடமும் வலமும் போற்றுதல் செய்ய ஜோதிலிங்கேஸ்வரராய் தோன்றும் திருவுருவம். அடுத்தபடியாக மத்ஸ்ய சங்கார திருவுருவம். விண்ணோர் வேண்ட வலைஞர் திருமேனி தாங்கி பாஞ்சஜன்யம் உடைய திருமாலாகிய அவதார மீனின் கண்ணை இடந்து அதனால் செருக்கு அகற்றி மோதிரத்தில் பதித்த வைரம் போல கொண்டு விரலில் அணிந்து பாட்டிசைத்து வண்டுகள் சூழும் கொன்றை மலர் மாலையை அணிந்த மத்ஸ்ய சம்ஹார திருவுருவம். அடுத்தபடியாக கூர்ம சம்ஹார திருவுருவம். சுறாமீன் வழங்கும் கடல்கள் ஏழனையும் கலங்க கலக்கும் அவதார ஆமையை பற்றி கோட்டினை பறித்து தலைமாலை அணியின் இடையே நாயகமாக விளங்க அணிந்து குற்றமின்றி உயர்ந்தோர் தொழும்படி விளங்கும் கூர்ம சம்ஹார திருவுருவம். அடுத்தபடியாக வராக சம்ஹார திருவுருவம். 7 கடலையும் வற்றச் செய்து 7 மலையையும் நீராக்கும் செந்தீ சிந்தும் திருமால் கொண்ட அவதார பன்றியினை வேட்டுவ வடிவம் கொண்டு தோன்றி வலக்கோட்டினை பறித்து அணிந்து அதன் துதி கேட்டு இறங்கி இடக்கோட்டினை விடுத்த அந்த வராக சம்ஹார திருவுருவம். அடுத்தபடியாக நரசிம்ஹ சம்ஹார திருவுருவம். 8 திருவடிகளும் மிக நீண்ட வாலும் 2 முகங்களும் அச்சம் தோன்றும் சிறகுகளும் உக்ரமும் கொடிய பெரிய முழக்கமும் தோன்றும் வடிவுடன் தோன்றி ஹிரண்யனது இரத்தத்தை குடித்து வெறிகொண்டு கேடு செய்த நரசிம்ஹத்தை கொன்று அதன் உரியை போர்வையாக கொண்ட சார்தூலத்தின் வடிவோடு விளங்கும் நரசிம்ஹ சம்ஹார சரபேஸ்வர திருவுருவம். அடுத்தபடியாக கங்காள திருவுருவம். மாபலி முன் வாமனனாய் குறுகி 3 அடி மண் இறந்து பெற்று பின் நெடியோனாய் மூவுலகையும் சூழ்ச்சியால் அளந்து அம்மாவலியை சிறையில் அழுத்திச் செருக்கிய திருமாலை அவர் அகங்காரம் ஒழியும்படி அதன் கங்காளத்தை ஆயுதம் என்று அறவோர்கள் போற்றும்படி கைக்கொண்ட கண்ணோட்டமுடைய பிரானை கங்காளர் என்று அந்த திருநாமம் கொண்ட திருவுருவம். அடுத்தபடியாக கால பைரவ திருவுருவம். பொன்னிறமுடைய சடையும் மீசையும் பொலியவும் செந்தாமரை மலர் போலும் மலர்ந்து சிவந்த 2 விழிகளும் அம்மலர் குவிந்தாலணைய நெற்றி விழியும் விளங்க மலரவனும் மாலும் உலகிற்கு முதல்வரென
தம்முள் போர் செய்யும் காலை சூரிய மண்டலத்தினின்றும் தோன்றி பிரம்மன் சிரத்தை கொய்து அவ்வெற்றி விளங்கும் நகத்தோடும் உமையம்மை உடன் இருப்ப விளங்கும் கால பைரவ திருவுருவம். அடுத்தபடியாக பிக்ஷாடன திருவுருவம். திருவடியில் பூண்ட மிதியடியும் அடியிட்ட நடையும் சாமகண்டமும் வடிவில் புலப்பட எழுந்தருளி வந்து பிச்சைச்சோறு கொணர்ந்த முனிவரர் மனைவியராகிய கலங்காத பெண்டிரை காமுறுத்தி பிரதியிட்டு எழுதலாகா பேரழகோடு பலிதேறும் பிக்ஷாடன திருவுருவம். இவ்வாறெல்லாம் வேத ஆகமங்கள் வகுத்து உணர்த்தும் திருமேனிகளில் ஒன்றினை காஞ்சிமா நகரத்திலே திருவேகம்பர் மனம் கமழும் பொய்கையும் மதிலும் சூழ்ந்த கோயிலினுள் பெரிதும் விரும்பி விதிப்படி ஸ்தாபித்தவர்கள் பெரும் பேறு. எப்படிப்பட்ட பேறு என்றால், அப்படி ஸ்தாபிதம் செய்பவர்கள் அளவில்லாத இளஞ்சூரியர்கள் ஒருங்கு கூடி இருந்தால் போல சுடர் விரித்து விண் முழுவதையும் தன்னுள் அகப்படுத்தும் ஒளியுடைய விமானத்தில் வீற்றிருந்து கவரி இருமருங்கும் வீசவும் தேவர்தம் முடிகள் அடியை தடவும்படி வணங்கவும் மலர் மழை பொழியவும் ஒப்பற்ற வெண்குடை நிழல் செய்யவும் யாழிசையில் திளைக்கின்ற கிண்ணறப் பறவைகள் மெய்மறந்து அருகில் வீழவும் செரியும் தருக்கள் முருகி உருகி புதிதாய் தழைத்து தலைவனையும் ஆகச் சுவைமிக்க மெல்லிய சொற்களை பேசும் மகளிர் பாடும் கண்டத்து இசையும் இனிய குழலின் கனிந்த இசையும் தலைமை அமைந்த யாழின் இசையும் ஒருங்கு கூடவும் பண்ணுடன் கூடிய மழலை சொல்லாகிய தேன் வாயினின்றும் பொழியவும் குளிர்ந்த மலரணிந்த கூந்தலிலிருந்து தேன் துளிப்பவும் கண் பிறழவும் விரல்கள் நரம்பின் மீதும் துளைகளின் மீதும் நடப்பவும் தேவ மகளிர் மின்னல் கொடியைப் போன்று எதிரே நிறுத்தம் செய்யவும் விமானம் வழியாகச் சென்று சேர்ந்து சிவலோகத்தில் பரபோகத்தை பெரிதும் நுகர்ந்து பின்னர் விஷ்ணு பிரம்ம இந்திரன் இன்னும் சிறப்புறும் ஏனைய பெரிய தேவர் பதங்கள் அமைந்த உலகங்களை அடுத்தடுத்து நிச்சயமாக நெடுங்காலம் போகம் நுகர்ந்து இருந்து பின்பு கடல் சூழ்ந்த இந்த உலகில் பிறந்து உலகம் முற்றவும் பொது நீக்கி தமக்கே உரிமையாக்கி ஆண்டு மீண்டும் சிறப்பு பரவும் காஞ்சிமா நகரிலே பொன்போலும் சடைமவுலி திருவேகம்பர் அடியினைகளை வழிபாடு செய்து திருவருள் பெற்று மீண்டும் பிறப்பில் வாராத முக்தியை சேர்வார்கள். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.